ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுக்காக டெய்லியுமே தமிழ் பகுதியிலிருந்து டெஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஆறாவது இயல் பகுதியிலிருந்து இன்றைக்கி டெஸ்ட்டு நடக்க போகுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 37 கேள்வி இருக்குது. நீங்கள் இந்த 37 கேள்வியையும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி 5 இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். மொத்தம் 37 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்வியை அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? இதற்கான பதில் தமிழில் 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வி, தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்களை கண்டறிக. சுட்டெழுத்து 3ன்னு பார்த்தோம். அந்த 3 எது? அதான் அடுத்த கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆ, இ, உ. இந்த 3 தான் தமிழில் இருக்கிற சுட்டெழுத்துக்கள். 3 எழுத்து இருக்குது. ஒன்று ஆ, இன்னொன்று இ, இன்னொன்று உ. இந்த 3 தான் சுட்டெழுத்துக்கள். அடுத்த கேள்வி, அண்மையில் உள்ள பொருளை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து. சுட்டெழுத்துன்னா சுட்டிக்காட்ட தான் பயன்படும். குறிப்பாக அண்மையில் இருக்கிற பொருள், அண்மைனா பக்கமாக இருக்கிற பொருளை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து எது? இதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை ஈ. அண்மையில் இருக்கிறத சுட்டி காட்டணும்னா ஈயத்தான் பயன்படுத்துவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழுள்ளவற்றுள் அண்மை சுட்டை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது அண்மை சுட்டு? இப்போ தான் நம்ம பார்த்தோம். அண்மை சுட்டாக எதை பயன்படுத்துவாங்க? ஈங்கிறத பயன்படுத்துவாங்க. அப்போ எது அண்மை சுட்டு? இது என்பது தான் அண்மை சுட்டு. அடுத்த கேள்வி, கீழுள்ளவற்றுள் சேய்மை சுட்டு எழுத்தை கண்டறிக. சேய்மை சுட்டு எதுங்க? அண்மை சுட்டு ஈன்னு பார்த்தோம். சேய்மைனா தூரமாக இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்து ஆ. அப்போ இங்கே சேய்மை சுட்டு என்பது அது என்பது சரி. அடுத்த கேள்வி, முற்காலத்தில் அண்மைக்கும் தொலைவுக்கும் இடையே உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து எது? பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறத சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து ஊ. ஊ என்பது இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் எழுத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். உதுக்கான் பொருள் அறிக. உதுக்கான்னா என்ன? இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஆனால் பழைய சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. விடையை பார்க்கலாங்களா? விடை சற்று தொலைவில் பார் என்பது சரி. சற்று தொலைவில் பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். உம்பர் பொருள் அறிக. உம்பர் அப்படின்னா என்ன? இதுவும் பழைய சமச்சீர் புத்தகத்தில் தாங்க இருக்குது. விடை மேலே என்பது சரி. அடுத்தது 9வது கேள்வியை பாருங்கள். கீழுள்ளவற்றுள் புறவினா எழுத்தை கண்டறிக. இப்போ நம்ம வினா எழுத்துக்கு வந்துட்டோம். சுட்டெழுத்து கிடையாது, வினா எழுத்து. அகவினா, புறவினா அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இங்கே கேட்டிருக்கிறது புறவினா எழுத்து தான் கேட்டிருக்காங்க. இது புறவினா எழுத்து. விடையை பார்க்கலாங்களா? விடை அவனா என்பது புறவினா எழுத்து. சரி, புறவினான்னா என்ன? வினா எழுத்தை நீக்கிட்டாலும் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கும். அப்படி இருந்தால் அது புறவினா. அப்படி வினா எழுத்தை நீக்கி அந்த சொல்லுக்கு பொருளே இல்லைன்னா அதுதான் அகவினா. இங்கே பாருங்கள், இதில் யா என்பது வினா எழுத்து, நீக்கிட்டா பொருள் கிடையாது. இங்கே ஏ என்பது வினா எழுத்து, நீக்கிட்டா பொருள் கிடையாது. இங்கே ஏ என்பது வினா எழுத்து, நீக்கிட்டாலும் பொருள் இல்லை. இங்கே அவனா, இதில் ஆ என்பது வினா எழுத்து, நீக்கினாலும் அவன் என்பது வரும். அப்போ இது புறவினா. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் இருக்கிற வினா எழுத்துக்கள் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் 3ன்னு பார்த்தோம். வினா எழுத்துக்கள் 5 இருக்குது, 5 இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வினா எழுத்துக்களுள் தவறானதை கண்டறிக.
வினா எழுத்துக்களில் எது தவறு அதை கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் வினா எழுத்து 5 இருக்குதுன்னு பார்த்தோமா, அந்த 5 எது அதை கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ என்பதும் வினா எழுத்து, யா என்பதும் வினா எழுத்து, ஓ என்பதும் வினா எழுத்து. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. இரண்டாவது ஆப்ஷனும் சரிதான், ஆ என்பதும் வினா எழுத்து தான். மூன்றாவது ஆப்ஷன் சரிதான். நாலாவது ஆப்ஷன் தவறு, குறில் ஓ என்பது வினா எழுத்து அல்ல. அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து என்ன? இதுதான் கேள்வி. வினா எழுத்து 5ன்னு பார்த்தோம். அதில் சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முன்னாடி வரும், சிலது சொல்லுக்கு பின்னாடி வரும், சிலது 2 இடத்துலையும் வரும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா இந்த ரெண்டும் வரும். எங்கு, யாருக்கு, இந்த மாதிரி ஏ, யா ரெண்டுமே சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? இறுதியாக வரும் வினா எழுத்துக்கள் யாவை? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஓ இந்த 2 வரும். அவனா, அவனோ இந்த மாதிரி வரும். இது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? முதல்லையும் வரும், கடைசியாகவும் வரும். அந்த வினா எழுத்து எது? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ என்பது சரி. ஏ என்பது முதல்லையும் வரும், கடைசியாகவும் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றுக்கொண்ட செய்தியை கூறும் நூல் எது? நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உப்பை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. அந்த இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நற்றிணை. நற்றிணை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கரியை வாங்கிட்டு போனாங்கன்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. அது எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அகநானூறு. அகநானூறு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த கரின்னா என்ன? இதுக்கான பொருள் தெரிந்தவர்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் என்ன? பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று ஒரு நூல் குறிப்பிடுது. அந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை குறுந்தொகை. குறுந்தொகை. அடுத்த கேள்வியை பாருங்கள். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது என்று கூறும் நூல் என்ன? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைவுபடாது என்று குறிப்பிடும் நூல் என்ன? இதற்கான பதில் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான விடை முடியரசன். முடியரசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று சொன்னவர் யார்? இதற்கான விடை ஔவையார். ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஔவையார். அடுத்த கேள்வி. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாக செல்வார்கள். இந்த குழு டேஸ் எனப்படும். அதாவது இந்த குழுவுக்கு பேர் என்ன? இதுதான் கேள்வி. அதாவது சங்க காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா வணிகர்கள் தனியாக போக மாட்டாங்க, குழுவாக தான் போவாங்க. அந்த குழுவுக்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடை வணிகச்சாத்து. வணிகச்சாத்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கரெக்டாக பொருத்த வேண்டும். சொல்லையும் அதற்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? கழனினா வயல், களம் அப்படின்னா கப்பல், எக்களிப்புன்னா பெருமகிழ்ச்சி,
மரம்னா வீரம். அப்போ விடை CDBA எங்கே இருக்குங்க? இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். நானிலம் பிரித்து எழுதுக. நானிலம் பிரித்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை 4 கூட்டல் நிலம். 4 கூட்டல் நிலம். அடுத்த கேள்வி, சமர் பொருள் அறிக. சமர்னா என்ன? இதற்கான பொருளை கண்டுபிடிக்கணும். விடை சமர்னா போர்னு அர்த்தம். சமர்னா போர். அடுத்த கேள்வி, கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற மேற்கோள் உடைய நூல் எது? கோடாமை சான்றோர்க்கு அணி, இந்த வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை இந்த வரி திருக்குறளில் தான் இருக்குது. திருக்குறள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரும் கூட்டல் வானம் சேர்த்து எழுதுக. பெரும் கூட்டல் வானம் சேர்த்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாமா? விடை பெருவானம். பெருவானம். அடுத்த கேள்வி, சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? சுட்டெழுத்துக்கள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சுட்டெழுத்துக்கள் அப்படியே மாற்றம் பெற்று வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. விடை சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தாளம்பூ எந்த நிலத்திற்கு உரியது? தாளம்பூ எந்த நிலத்திற்கு உரியது? விடையை பார்க்கலாங்களா? விடை நெய்தல் நிலத்திற்கு உரியது. தாளம்பூ என்பது நெய்தல் நிலத்துக்கு வரும். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அதுக்கு தான் வரும். அடுத்த கேள்வி, வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுதுக. வணிகம் கூட்டல் சாத்து. விடையை பார்க்கலாங்களா? விடை வணிகச் சாத்து. இது வரும். அடுத்த கேள்வி, ஆழி இரு பொருள் அறிக. ஆழி என்பதற்கு 2 பொருள் இருக்குது. அது என்னங்கிறத கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆழினா கடலையும் குறிக்கும், மோதிரத்தையும் குறிக்கும். மோதிரம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். செக் இதற்கான கலைச்சொல் அறிக. பேங்கில் போய் செக்கை வாங்கிட்டு வாங்க, செக்கை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன? விடை செக்னா காசோலை. செக்னா காசோலை. அடுத்த கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. இங்கே இருக்கிற கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BDAC எங்கே இருக்குதுங்க? இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை சரியாக பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பண்டம் அப்படின்னா கமோடிட்டி, கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ், பயணப்படகுகள்னா பெரிஸ், தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர். அப்போ விடை BADC எங்கே இருக்குதுங்க? இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், நுகர்வோர்னா கன்சியூமர், வணிகர்னா மெர்ச்சன்ட். அப்போ விடை DCBA இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அகர வரிசையில் அமைக்கவும். இங்கே இருக்கிற சொற்களை அகர வரிசையில் அமைச்சு எது சரியான ஆன்சர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி 5 இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம விடையை பார்க்கலாமா? விடை ஃபஸ்ட்டு கோமேதகம், கோதான் வரும். அப்புறம் நீலம், அப்புறம் மாணிக்கம், அப்புறம் பவளம். இதுதான் ஆன்சர். 37வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சொற்களை பொறுத்துக. அண்மை சுட்டி எது, சேய்மை சுட்டி எது, புறவினா எது, அகவினா எது? இதை சரியாக பொருத்த வேண்டும். சரி, விடையை பார்க்கலாங்களா?
இவர் என்பது அண்மை சுட்டு, அண்மை சுட்டுக்கு ஈ வரும். செய்மை சுட்டு என்பது அது, ஆ வரும். புறவினா என்பது அவனா, அதாவது நம்ம வினா எழுத்தை பிரிச்சிட்டோம்னா பொருள் வந்தால் அது புறவினா, வரலைன்னா அகவினா. யார் என்பது அகவினா. அப்போ விடை பிஏசிடி எங்கே இருக்குதுங்க? இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிஞ்சது. இந்த 37 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 7வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நடக்கும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க.